சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். குழந்தா, நீ நினைத்த மாதிரி உன் வாழ்க்கை சந்தோஷமான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. உன் மனதில் இருக்கும் கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அந்த பாதையில் வெற்றி அடைவதற்கு, முன்னேறுவதற்கான வழிகளை மட்டுமே சிந்தனை செய்து கொள். உனக்கு வந்த கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்துமே உன் வாழ்வை, உன் மனதை வளமாக்கவும் நலமாக்கவும் தான் இத்தனை நாட்களாக நான் உனக்கு சோதனையை கொடுத்தேன் என்பதை புரிந்து கொள் கண்மணியே. அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, இந்த வாழ்க்கைக்கு தேவையில்லாத வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நீ சோதனைகளை சுமக்கிறாய் என்றால், வருத்தத்தை அனுபவிக்கிறாய் என்றால், அதைவிட மும்மடங்கு அல்ல 100 மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அதிசயத்தையும் அற்புதத்தையும் மீண்டும் பெறப்போகிறாய் என்று புரிந்து கொள். இதைவிட எல்லையே இல்லாத மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. மனதை தளர விட்டு விடாதே. மற்றவர்களுக்கு தாராளமாக அள்ளி அள்ளி கொடுக்க மனம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை குழந்தையே. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்க எப்பொழுதும் எந்த நொடியும் நினைத்து கூட பார்க்காதே. என் அன்பான பிள்ளையாகிய நீ மனம் வருந்தினால் உன் சாயப்பாவிற்கு மனம் மிகவும் வருத்தமாக இருக்கும் குழந்தையே. என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. என்னுடைய வாக்கு எப்பொழுதுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. என் அன்பு பிரியமே, பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை என்றால் அது மரணம்தான் குழந்தையே. தடைகளை எதிர்கொண்டு அவற்றை அடக்கி அவற்றின் மீது ஏறி சவாரி செய்வதே உனக்கு பெருமை தரும் குழந்தையே. எனவே பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்காதே. பிரச்சனை வந்துவிட்டால் அதை எப்படி தடர்த்து எறிந்து முன்னேறி அதை மீது ஏறி வெற்றி அடைவது எப்படி என்று யோசனை செய். உன் வாழ்க்கையை நீ சுலபமாக வென்றே காட்டிவிடலாம். உனக்கு வருவதாக நினைக்கிற நன்மையும் தீமையும் நான் உன்னை சரிப்படுத்துவதால் வருகிறது என்பதை உணர்ந்து கொள். உன்னை மேம்படுத்தவே மேற்கொண்டு வருகிறேன் குழந்தையே. உனது உணர்வு பக்தியாக மாறி என்னையே நீ தெய்வமாக வழிபடுவாய். எந்த நிலையிலும் கைவிடமாட்டார் என்ற நம்பிக்கை உனக்குள் வேண்டும் குழந்தையே. என்ன கஷ்டமானால் என்ன, எல்லாம் அப்பாவையே சேரும் என்று எண்ணிக்கொள். உன் மனது லேசாகும். என் அன்பு குழந்தா, வாழ்க்கையில் செய்யக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கிறது குழந்தையே. வறுமை வந்தால் வாடக்கூடாது, வசதி வந்தால் வெகுவாக ஆடவும் கூடாது. எப்பொழுதும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கை நீ வாழ்வதற்காகவே. வாழ்க்கையில் நீ சந்தித்தவர்களில் சில பேர் உன்னை ஏமாற்றியிருப்பார்கள், சில பேர் உன்னை சோதித்திருப்பார்கள், மேலும் சில பேர் உன்னை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள், வேறு சில பேர் உன்னை அவமானப்படுத்தியிருப்பார்கள், சிலர் உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே. அவர்கள்தான் உன் சிறந்த மனிதர்களாக மாற முக்கிய காரணமானவர்கள் என்பதை புரிந்து கொள். நீ நல்ல மனிதராக மாற உன்னை சுற்றி இருப்பவர்கள்தான் முக்கிய காரணமாக இருப்பார்கள், என்றுமே இருப்பார்கள். தெரிந்தே தவறு செய்தவர்களிடம் நியாயம் கேட்காதே. அவர்கள் செய்த தவறுகளை நியாயப்படுத்த பல பதில்கள் வைத்துக்கொண்டே இருப்பார்கள். எனவே தவறு செய்யும் இடத்தில் குற்றத்தை காண்பி, ஆனால் நியாயம் கேட்காதே. இன்று உன் வாழ்க்கையில் நீ இருக்கும் நிலைமையை பார்த்து நாளையும் இப்படியே இருக்கும் என்று நினைத்து விடாதே குழந்தையே. உன் நிலைமையை மாற்ற எனக்கு ஒரு நொடி போதும், கண்ணிமைக்கும் நேரம் போதும். அனைத்தையும் மாற்றி காட்டும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கிறது குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் நான். இன்று இரவுக்குள் உன்னுடைய விருப்பம் நிறைவேற உனக்குள் ஒரு திருப்பம் ஏற்பட போகிறது. உன் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படத்தான் போகிறது.
காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். நான் அதற்கு உறுதுணையாக இருப்பேன். என்றைக்கும் பயப்படாதே. சந்தோஷமாக இரு. நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் என் சாயப்பா பார்த்து கொள்வார். என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார். எனக்கு நல்ல நிகழ்வுகளை நகர்த்தி காட்டுவார். என் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை மேற்கொள்வார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளும் எண்ணங்களையும் உன் மனதிற்கு உச்சரித்து கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் மனது போல் உன் வாழ்வும் மிக மகிழ்ச்சியாகவே மாறும். வெற்றியாகவே மாறும். மிக சுலபமாக நீ வெற்றி என்னும் இலக்கை அடைந்தே தீருவாய். மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். அந்த திருப்பத்திற்காக காத்திரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இனி உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் நடக்கத்தான் போகிறது. நீயே அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். உன்னை விட்டு விலகி செல்பவற்றை சந்தோஷமாக வழியனுப்பி வை. வாழ்க்கை அதைவிட ஒரு சிறந்த பரிசை தயாராக உனக்கு வைத்திருக்கிறது என்பதை முழுமையாக நம்பு. வாழ்க்கை அதைவிட பெரிய பரிசை, பொக்கிஷத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை உனக்காகவே வைத்திருக்கிறது குழந்தையே. நான் அதை நிச்சயமாக உன்னிடம் வந்து சேர்ப்பேன். என் வாழ்க்கையில் மட்டும் துன்பமும் சோதனையும் வேதனையும் வந்து கொண்டிருக்கிறதே சாயிநாதரே. என் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரவே வராதா என்று நீ நினைத்த நாட்கள் எல்லாம் முடியப் போகிறது. இன்று இரவுக்குள் அதற்கான திருப்பம் நிச்சயமாக உன் வாழ்வில் ஏற்படும். அதற்கான அறிகுறி இன்றே தெரியும். இந்த நல்ல மங்களகரமான நாளில் உன் வாழ்வில் ஏற்பட போகும் நல்ல நல்ல மாற்றங்களை நீ கண்குளிர பார்க்கத்தான் போகிறாய். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது, நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே மீண்டும் மீண்டும் சொல்லும் அளவிற்கு உன் வாழ்வில் நல்ல ஏற்றங்களும் மாற்றங்களும் நிகழும். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. என்னை முழுமையாக நம்புகிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தி வைத்திருக்கிறாயல்லவா? என்மேல் முழுமையான பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் குழந்தையே? இதுவரை பொறுமையாக காத்திருந்த உனக்கு ஒரு நல்ல பரிசு பொக்கிஷமாக கிடைக்கப் போகிறது. என் அன்பு குழந்தையே, என்றைக்கு என் பெயரை சொல்ல ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உங்கள் பாவங்கள் தொலைந்து விட்டன குழந்தையே. கெட்ட காலம் முடிந்து விட்டது என்பதை கேள்விப்பட்டும் நம்பாமல் இருக்கிறவர்கள் என்னை நம்புகிறேன் என உதடுகளால் சொல்லி உள்ளத்தால் தள்ளி நிற்கிறார்கள் குழந்தையே என்பதை உணர்ந்து கொள். குழந்தையே, உன் கையை என்னிடம் கொடு. நான் உன்னோடு நடந்து கொண்டே இருப்பேன் உன் வாழ்வு முழுவதும். உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். அனைத்தையும் நான் சந்திப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன். எதற்குமே கலங்காதே. உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். எதற்குமே கலங்காதே. மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்வில் நடைபெறும். புயலே வந்தாலும் அதை எதிர்க்கும் தைரியமும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உன் மனதில் வலுப்பெறும். நீ சாயப்பாவின் பிள்ளைதானே? சாய் சரணம், சாய் சரணம் என்று சொல்லும் பொழுது உன் வாழ்வில் எந்த ஒரு பயமும் இருக்கவே இருக்காது. உனக்கான பொற்காலம் கூடிய விரைவில் வரப்போகிறது. போதும் உன் கஷ்டகாலம். இனி உன் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகவே முடியும். இதோ உன் சாயப்பா வந்துவிட்டேன் குழந்தையே உன் வாசல் தேடி. முடியட்டும் உன்னுடைய கஷ்டகாலங்கள் எல்லாம். விடியட்டும் உன்னுடைய நம்பிக்கையான விடியல். நீ ஒரு ஆளாய் எத்தனை போராட்டங்களை சந்தித்து விட்டாய். எத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது ஏன் பயப்படுகிறாய்? உன் அப்பா இருக்கிறேன் உனக்கு துணையாக. எல்லா பக்கமும் நான் இருக்கையில் வீணாக பயத்தை உன் மனதில் சுமந்து கொண்டே இருக்காதே என் குழந்தையே. கண்மணியே, இனி உன்னோடுதான் நான் பயணிக்கப் போகிறேன். உன் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி சுகமான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உன்னுடைய கஷ்டகாலத்திலும் சரி சந்தோஷ காலத்திலும் சரி உன் அப்பா உன் அருகிலேயே இருந்து உன்னோடு பயணிப்பேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. என்னை மீறி உன்னை எந்த தவறோ தீங்கோ கஷ்டமோ நஷ்டமோ நெருங்கவே முடியாது.
உன்னை ஏமாற்றியவர்களும் உன்னை ஏளனமாக பேசியவர்களும் வாயடைத்து போகும்படி உன்னை வியக்கத்தகு மாற்றங்களை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயி தேவா. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் குழந்தை இனி மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கும் பொழுது அந்த நேரத்தில் உன் மனதை கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே என் கண்மணியே. சந்தோஷமாக இரு. இதுவரை எந்த சோகம் வந்தாலும் முகமலர்ச்சியோடு புன்னகைத்தோடு இருந்தாய். இப்பொழுது அதே புன்னகையை உன் மனதில் மட்டுமல்ல உன் முகத்திலும் பதியவை. உன் அப்பா சொல்கிறேன் கேள். நான் இருக்கிறேன். நீ நினைத்தது, கேட்டது, விரும்பியது, ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். கூடிய விரைவில் உன் மனதிற்கு ஒரு புது தெம்பு கிடைக்கும். குழம்பிய மனமும் ஒரு நாள் தெளிந்தே தீரும். கவலையே வேண்டாம். எதுவும் கடந்து போகும். இதுவும் கடந்து போய்கொண்டே இருக்கும். மாற்றம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். என் அன்பு குழந்தா, நான் சவாலாகவே உனக்கு சொல்கிறேன். இதை நம்பிக்கையோடு கேள். உன் கவலை அனைத்தையும் மறந்துவிட்டு நிம்மதியாக இருப்பாய். கஷ்டம், கவலை, வேதனை, சோதனை, துன்பம் என்று மட்டும் நினைத்து கொண்டில்லாமல் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், நிம்மதி, அற்புதம், அதிசயம் என்று உன் மனதை திசை திருப்பப்பார். அப்பொழுது உன் வாழ்வே பிரகாசமாகவே இருக்கும். எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே. வாழ்வில் முடிந்ததை நினைத்து நினைத்து வேதனைப்படாதே. எதுவுமே இங்கு நிரந்தரமல்ல. எல்லாம் சிறிது காலமே. அதுவரை நமது கடமைகளை செய்து கொண்டே இருக்கலாம். சாயப்பா உன்னோடு இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? ஓம் சாயிராம். ஓம் சாயிராம். கஷ்டத்தால் கவலைப்பட்டு கொண்டே இல்லாமல் இதை முழுவதுமாக கேட்கலாம். கவலை மறந்து நிம்மதி பெருமூச்சு வாங்கலாம். ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சிறிய காடு ஒன்று இருந்தது. அந்த காற்றுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் மக்கள் மிக சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த கிராமம் காட்டின் அருகாமையில் இருப்பதால் பல உயிரினங்கள் அந்த கிராமத்திற்கு வந்துவிட்டு செல்லும். அப்படி ஒரு நாள் அந்த காட்டில் வசிக்கும் ஒரு பாம்பு கிராமத்திற்குள் நுழைந்தது. அந்த பாம்பு ஊருக்குள் வந்ததை அந்த மக்கள் அனைவரும் சுற்றி இருந்து பார்த்து கொண்டே இருந்தனர். இந்த பாம்பை என்ன செய்யலாம் என்று யோசனையோடும் பார்த்து கொண்டே இருந்தனர். அப்படி யோசித்து கொண்டே இருக்கையில் அந்த கூட்டத்தின் நடுவே ஒரு சிறிய பையன் தைரியமாக அந்த பாம்பை தன் கையில் பிடித்து விட்டான். ஆனால் சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வேண்டாம், பாம்பை தொடாதே, பாம்பு கொற்றிவிடும், அதை விட்டுவிடு என்று அறிவுரை கூறினார்கள். ஆனால் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த பாம்பை பிடித்து விட்டான். உடனே ஊர் மக்கள், நாங்கள் அனைவரும் இந்த இடத்தை விட்டு சென்று விடுவோம், அந்த பாம்பு உன்னை கொல்லத்தான் போகிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த சிறிய பையன் எதையுமே காதில் வாங்கிக் கொள்ளாமல் அந்த பாம்பை தைரியமாக பிடித்து கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் ஊர் மக்கள் அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். சிறிது நேரம் கழித்து அந்த பாம்பு அந்த சிறுவனின் கைகளை நன்றாக சுற்றி அந்த சிறுவனை கொத்துவதற்கு முற்பட்டது. சீறி நின்றது அந்த பாம்பு. அந்த சிறுவனுக்கு பயம் அதிகமாகிவிட்டது. அந்த பாம்பை மிக இறுக்கமாக பிடித்து கொண்டு விட்டான் அந்த சிறுவன். பல மணி நேரமாக அந்த பாம்பை இறுக பிடித்து கொண்டு அதன் வாயை திறக்க முடியாதபடி இறுக்கமாக பிடித்து கொண்டு நின்றிருந்தான். அதை இறுக்கமாக பல மணி நேரமாக பிடித்து கொண்டிருந்ததால் மிகவும் சோர்வடைந்தான். தான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டதாகவும் அவன் மனதில் நினைத்து கொண்டிருந்தான். அந்த சமயம், இவன் சோர்வாக இருக்கும் சமயம், காட்டு வழியாக ஒருவர் நடந்து வந்தார். இவன் கையில் பாம்பை மிக இறுக்கமாக வைத்திருப்பதை பார்த்து கொண்டே நடந்து வந்தார் அந்த பெரியவர். பார்த்து கொண்டே வந்த பெரியவர் சிறுவனை நெருங்கி, ஏனப்பா இந்த பாம்பை கையில் பிடித்து வைத்திருக்கிறாய் என்று கேட்டார்.
உடனே அந்த சிறுவன், நான் தெரியாமல் இதை பிடித்து விட்டேன். ஆனால் இப்பொழுது அந்த பாம்பு என்னை கொத்த வருகிறது, சீறிக்கொண்டு என் மேல் பாய்கிறது. அதனால்தான் அது சீர முடியாமல் அதை இறுக்கமாக என் கைக்குள் பிடித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த சிறுவன் பதிலுரைத்தான். நான் என்னதான் அதை இறுகமாக பிடித்திருந்தாலும் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் பெரியவரே என்று மன்றாடினான் அந்த சிறுவன். அவனை பார்ப்பதற்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அந்த பெரியவர்க்கு. சற்று உன்னிப்பாக பார்த்தார். உடனே அந்த சிறுவனிடம், சிறுவனே, அந்த பாம்பு இறந்து வெகு நேரமாகிவிட்டது, அதை கீழே விட்டுவிடு என்று கூறினார். அந்த சிறுவனால் அந்த பெரியவரின் பேச்சை நம்பவே முடியவில்லை. ஆனாலும் சோர்வாக இருக்கிறதே, இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டே பல நேரம் யோசித்து மெதுவாக அந்த பாம்பை கீழே விடலாம் என்று எண்ணி தன் இறுக்கமான பிடியை சற்று தளர்த்தினான் அந்த சிறுவன். அப்பொழுதுதான் அந்த சிறுவனுக்கும் அந்த ஆச்சரியம் கண்களுக்கு தெரிந்தது. உண்மையாகவே அந்த பெரியவர் சொன்னது போல பல மணி நேரமாக இறுக்கமாக பிடித்திருந்த அந்த பாம்பு இறந்துதான் போயிருந்தது. உடனே அதை கீழேயும் விட்டான் அந்த சிறுவன். பிறகு அந்த பெரியவருக்கு மகிழ்ச்சியாக தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான் அந்த சிறுவன். நாமும் நம் வாழ்வில் இதே போலத்தான் கவலை, கஷ்டம், வேதனை, சோதனை, பிரச்சனை, துன்பம் என்று இறந்த பாம்பை கையில் வைத்திருப்பது போல் நமக்கு இல்லாத கஷ்டத்தையும் வேதனையையும் மனதில் சுமந்து கொண்டு அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அந்த கவலையை விட்டுவிட்டால் போதும், அனைத்திலிருந்தும் வெளியே வந்துவிடலாம். மகிழ்ச்சியை நம் வசம் ஆக்கிக் கொள்ளலாம். கஷ்டத்தின் உச்சியில் இருக்கிறேன், கஷ்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தின் உச்சத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இதைவிட வேறு எனக்கு கஷ்டம் வரவேண்டியதே இல்லை, நான் அனுபவிக்காதது அனைத்தையும் அனுபவித்து விட்டேன் என்று கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் எப்பொழுதுமே நாம் உழன்று கொண்டே இருக்கிறோம். முடிந்ததை, நம்மை விட்டு சென்றதை, நம் வாழ்வில் நிகழ்ந்ததை பற்றி மட்டுமே வேதனைப்பட்டு கொண்டு கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர நன்மையை, சந்தோஷத்தை, பிரகாசத்தை நாம் நினைத்து பார்ப்பது கூட இல்லை. அதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு. முதலில் முடிந்தது, நம்மை விட்டு சென்றது, நிகழ்ந்தது அனைத்தையும் நம் மனதிலிருந்து தூக்கி எறிந்து விடலாம். வரப்போவதை நினைத்து சந்தோஷமாக மனதை வைத்துக்கொண்டு நிம்மதியாக வாழலாம். கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம். நமக்கு வரவிருக்கும் அற்புதமான வாழ்க்கை நம்மை தேடி வரும். சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழலாம். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டுமென்றால் உன்னை எளிதாக நினைப்பவர்களையும் எதையெடுத்தாலும் உன்னிடம் குறையை காண்பவர்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு. நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் நினைத்தது நிறைவேறவில்லை என்றால், நம் வாழ்வில் நமக்கான நேரம் சரியில்லை என்று நினைப்பதை விட நாம் எடுத்து வைத்த வழி சரியில்லை, நாம் திட்டிய திட்டம் சரியில்லை என்பதை நினைத்துக்கொள். அப்படி இருந்து பார்த்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தனை செய்து அதை நினைத்து நாம் வாழ்வதை விட நமக்காக யார் வாழ்கிறார்கள் என்பதை நாம் சிந்தனை செய்வதே இல்லை. நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கும் செயல் உன்னுடைய எதிர்காலத்தை கட்டி அமைத்து கொண்டிருக்கிறது என்பதை எப்பொழுதும் மறந்து விடாதே. எது நடந்தாலும் கோபம் கோபம் படவே படாதே. பொறுமையாக இருப்பதற்கு தான் தைரியம் வேண்டும். கோபமாக இருப்பதற்கு எந்த தைரியமும் யாரிடமும் இருக்க வேண்டிய அவசியமில்லை. யார் வேண்டுமானாலும் கோபப்படலாம். ஆனால் பொறுமை சில பேர் மட்டும்தான் இருக்கும். அது உன்னிடம் இருக்கிறது. உனக்காக யாருமே இல்லை என்று ஒரு பொழுதும் நினைத்து விடாதே. யார் சாயிலாவது நான் உன் அருகில் வந்து எப்பொழுதுமே நிற்பேன்.
வாழ்க்கையில் கொஞ்சம் புதிராக இருந்து பார். எல்லாவற்றுக்கும் உன்னையே தேடுவார்கள். ஆனால் அனைத்திற்கும் தெளிவாக வாழ்க்கையில் இருந்து பார்த்தால் சிலவற்றுக்காக மட்டுமே உன்னை தேடுவார்கள். நடந்து கொண்டிருப்பதையும் உன் வாழ்வில் நான் நடத்தி கொண்டிருப்பதும் எல்லாமுமே உன்னில் இருக்கும் நான் தான் என்பதை நீ விளங்கிக் கொண்டால் நிச்சயமாக நீ நினைக்கும் நேரத்தில் என்னை உன்னால் பார்க்க முடியும். நான் தான் எல்லாமுமே, என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற நான் என்ற அகங்காரத்தை நீ விட்டொழித்தால் அடுத்த நொடியே நான் உன் கண்முன் வந்து நிற்பேன். ஆத்மஸ்வரூபமாக நான் உன் அருகில் இருப்பேன். கடவுள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது கலங்கி விடாதே. கஷ்டம் வந்து விட்டதே நம் வாழ்க்கையில் என்று துவண்டு விடாதே. கஷ்டம் வருவதே உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். கஷ்டத்தில் உனக்கு கிடைக்கும் அறிவுரைகளையும் அந்த கஷ்டத்தினால் உன் வாழ்க்கையில் நீ புரிந்து கொண்ட சூழ்நிலையாலும் தான் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல அற்புதங்களும் பல ஏற்றங்களும் நிகழும் என்பதை தெளிவாக புரிந்து கொள். எப்பொழுதுமே என் குடும்பம், என் வாழ்க்கை, என் உறவுகள் என்று இருக்கும் நீ உனக்குள்ளேயே உனக்காக இருக்கும் உன் அப்பாவை மட்டும் ஏன் ஏற்றுக்கொள்ள உன் மனம் மறுக்கிறது? உன் தேவைகளை அனைத்தையும் புரிந்து கொண்டு உனக்காக அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த சாய் அப்பாவின் உள்ளத்தையும் அன்பையும் எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய் என் பிள்ளையே? கேட்டவுடன் அனைத்தையும் என்னால் கொடுத்து விட முடியும். நொடி பொழுதில் அனைத்தையும் மாற்றியமைக்கவும் முடியும். ஆனாலும் நீ கேட்ட பிறகும் நான் உனக்கு ஏன் கொடுக்கவில்லை என்றால் உன்மேல் இருக்கும் அக்கறையால் தான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்றால் அந்த விஷயம் உனக்கு நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் பார்த்து பார்த்து செய்வேன். உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் வாழ்க்கைக்கு எதை கொடுத்தால் நீ நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய், உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான சமயத்தில் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அந்த வேலையை தான் நான் நித்தம் செய்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் உனக்கான நாளும் நேரமும் கூடி வரும் பொழுதுதான் அந்த நாள் அந்த நிகழ்வு நடக்கும். இதை ஏன் உன் மனம் உணர மறுத்து கொண்டே இருக்கிறது? உன் வாழ்க்கையின் மேல் உன்னை விட எனக்கு பொறுப்பு அதிகமாக இருப்பதால் தான் சில விஷயங்களை நான் உனக்கு தாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அந்த நல்லதை நடத்தி கொடுத்தால் உன் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்கும்படிதான் நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டே இருக்கிறேன். தேவையில்லாமல் நீயும் உன் மனதை குழப்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பத்திற்கு ஆளாக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். அதை நான் உன்னிடம் சேர்ப்பேன். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை தேவையில்லாமல் பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியோடு இரு, பயப்படாதே. இறுதி கட்டத்தை எட்டிவிட்டாய் என் செல்லமே. உனக்காகத்தான் உன் அருகிலேயே எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி உன்னை பாதுகாக்கவே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு புரிகிறதா? புரிந்தாலும் என்னை உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். ஏனென்றால் உன் மனதில்தான் ஏகப்பட்ட கஷ்டங்களும் குழப்பங்களும் சூழ்ந்து கொண்டுள்ளதே. நீ எப்படி சந்தோஷ தருணத்தை உணர்வாய்? நான் வரும் தருணத்தையும் எப்படி உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும்? அதனால்தான் நிம்மதியே இல்லாமல் அங்கும் இங்கும் அல்லாடிக் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் திடீர் திருப்பம் ஏற்பட்டு நீ விரும்பியது அனைத்தும் உனக்கு ஈடேறும் நேரம் மிக தொலைவில் இல்லை. நம் வாழ்க்கையில் திருப்பம் வராதா, நம் வாழ்க்கையிலும் ஏற்றம் வராதா என்று நினைத்து நினைத்து நிம்மதி இல்லாமல் பல நேரங்களில் சோர்வாக காணப்படுகிறாய். உன்னை பார்ப்பதற்கு என் மனது தாங்கவே முடியவில்லை. என்னுடைய அன்பான குழந்தை இப்படி வேதனைப்படுவது, கண்ணீர் சிந்துவதை பார்க்க சகிக்கவே முடியவில்லை உன் அப்பாவிற்கு.
குழந்தையே, நிம்மதியே இல்லாமல் நடமாடிக் கொண்டிருக்கும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்காகவே, திடீர் திருப்பம் ஏற்படுத்துவதற்காகவே, மகிழ்ச்சியான செய்தியை உன் காதுகளுக்கு வந்து சொல்வதற்காகவே உன் அப்பா காத்துக் கொண்டிருக்கிறேன். கூடிய விரைவில் நான் உன் இல்லத்திற்கு வருவேன், வந்து செய்தி சொல்வேன்.